வணக்கம். நமது மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இந்தியாவின் நடுத்தர அளவு பல் செயற்பாட்டு போர் விமானம் MRF-ஐ கொள்முதல் செய்வதற்கான கடுமையான போட்டியில் ஏர்பஸ் அதன் சமீபகால பதிப்பான ஜூரோஃபைட்டர் டைபூன் மூலம் இணைந்து கொள்கிறது. ஜூரோஃபைட்டர் டைபூன் விமானத்தின் புதிய அதிநவீன பதிப்பான டிரான்ஜே 5 ரகத்தை இந்தியாவுக்கு வழங்குவதன் மூலம் போட்டியில் உள்ள மற்ற அனைத்து விமானங்களையும் விட அதிநவீன விமானத்திற்கு உறுதியளிக்கிறது ஏர்பஸ் நிறுவனம். இந்தியா வாங்க ஆர்வமாக உள்ள 114 ஜெட் விமானங்களை வழங்குவதில் ஒரு நிலையை உறுதி செய்ய விரும்புகிறது ஏர்பஸ் என்று ஐரோப்பிய விமானத்துறை ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ஜூரோஃபைட்டர் டைபூன் விமானத்தின் புதிய அதிநவீன பதிப்பான டிரான்ஜே 5 ஸ்கேன் AESA ரேடார் போன்ற பல மேம்பட்ட அம்சங்களை வைத்திருக்கிறது. இது அதன் போட்டியாளர்களிடமிருந்து தனித்து நிற்கிறது. இந்த உயர்தர சென்சார் சிறந்த சூழ்நிலை விழிப்புணர்வு மற்றும் இலக்கு கண்காணிப்பு திறனை வழங்குகிறது. இது சமகால விமான போர் காட்சிகளுக்கு முக்கியமானது. அதன் தொழில்நுட்ப நன்மைகளுக்கு அப்பால் ஜூரோஃபைட்டர் மேம்பட்ட தற்காப்பு வழிமுறைகள் மற்றும் விமானியின் செயல்பாட்டு திறனை மேம்படுத்த வடிவமைக்கப்பட்ட HMI எனப்படும் மனித இயந்திர இடைமுகம் ஆகியவற்றை வைத்திருக்கிறது. அதே நேரத்தில் ஏர்பஸ் அதன் விருதுகளில் மட்டும் தங்கியிருக்கவில்லை, நிஜமாகவே அதி உயர் மேம்பாட்டு தொழில்நுட்ப அலகுகளை வைத்திருக்கிறது. உதாரணமாக அவர்களின் டிரான்ச் 5 மாடல் நீண்டகால பரிமாணம் தொகுப்பின் கூறுகளை உள்ளடக்கியது. இதை LTE என்று சுருக்கமாக அழைப்பார்கள். இது ஒரு தொகுப்பு அல்லது பேக்கேஜ். இந்த பேக்கேஜில் மேம்பாட்டு முன்முயற்சி மிஷன் அமைப்புகள், பைலட் இடைமுகங்கள், செயல்பாட்டு நெகிழ்வுத்தன்மை மற்றும் என்ஜின் செயல்திறன் ஆகியவற்றின் முன்னேற்றங்களை ஆராய்வதில் கவனம் செலுத்துகிறது. இதற்கு முன் தயாரிக்கப்பட்ட ஜூரோஃபைட்டர் டைபூன் விமானங்களில் இல்லாத புதிய மேம்பட்ட ஏவியானிக்ஸ் அலகுகள் புதிய ரகத்தில் உள்ளன. ஜூரோஃபைட்டரில் உள்ள ஏவியானிக்ஸ் ஒரு பெரிய மறுசீரமைப்புக்கு திட்டமிடப்பட்டுள்ளது. அதிநவீன வன்பொருள் மற்றும் மென்பொருள் அதன் முதன்மையான போர் விமானமாக அதன் தரத்தை நிலைநிறுத்த அறிமுகப்படுத்தப்பட்டது. LTE-யில் செய்யப்பட்ட முன்னேற்றங்கள் ஜூரோஃபைட்டரின் திறன்களை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் ஐரோப்பாவின் எதிர்கால போர் விமான அமைப்பு FCAS-க்கும் வழிவகுக்கின்றன. இந்த வரவிருக்கும் விமான போர் வலையமைப்பில் ஜூரோஃபைட்டர் முக்கிய பங்கு வகிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அதிநவீன தொழில்நுட்பத்திற்கு அப்பால் பறக்கும் போது ஜூரோஃபைட்டர் ஒரு வலிமை மிக்க சக்தியாகும். முன்மொழியப்பட்ட இந்த மாதிரி அதிநவீன ஆயுதங்களின் வரிசையுடன் வருகிறது. அதன் ஆயுத வரிசையில் AMRAAM, ASTRAM, IRIS-T மற்றும் நம்பகமான AIM-9L ஆகிய விமான ஏவுகணைகளின் வலிமையான வகைப்படுத்தல் உள்ளது. மற்றும் ஒரு முக்கிய விஷயம் என்னவென்றால் ஜூரோஃபைட்டர் விமானம் பல்வேறு வகையான லேசர் வழிகாட்டும் குண்டுகளை சுமந்து செல்லும் திறன் கொண்டது. இது பெரிய அளவிலான போர்க்கள சூழ்தளங்களுக்கு ஏற்றதாக இருப்பதை உறுதி செய்கிறது. ஜூரோஃபைட்டரின் திறன்கள் சூப்பர்சோனிக் விமானங்களுக்கு சான்றளிக்கப்பட்ட வெளிப்புற எரிபொருள் டேங்கர்களுடன் நீண்ட தூர பயணங்களுக்கும் நீண்டுள்ளது. கூடுதலாக விமானம் பல டேங்கர் வகைகளுடன் வானில் இருந்து எரிபொருள் நிரப்ப அனுமதிக்கப்படுகிறது. இது நீண்ட செயல்பாட்டு வரம்புக்கு உத்தரவாதம் அளிக்கிறது. இந்தியாவுக்கு MRF விமானம் விற்க தயாராக உள்ள அனைத்து விமான ரகங்களிலும் அதி உயர் தொழில்நுட்பம் கொண்ட விமானம் இதுதான் என்ற போதிலும் ஒரு விஷயம் உதைக்கிறது. அது என்னவென்றால் ரஃபால் இன்னமும் விலை மலிவானது. கடந்த முறை இந்தியாவின் MRF டெண்டரில் ஜூரோஃபைட்டர் ரஃபால் விமானத்திடம் தோற்றது அதன் விலையால் தானே தவிர தொழில்நுட்ப தகுதியின் அடிப்படையில் அல்ல. இம்முறையும் அதே சிக்கல் அவர்களுக்கு உள்ளது. கடந்த தடவை இந்தியா தேர்ந்தெடுத்த ரஃபாலின் செலவு செயல்திறன் சமன்பாடு பல காரணிகளில் இருந்து உருவாகிறது. அது முதன்முறையாக வேறுபட்ட வடிவமைப்பு மற்றும் உற்பத்தியாளர்களால் பயன்படுத்தப்படும் உற்பத்தி யுக்திகள் ஆகியவற்றிலிருந்து பெறப்பட்டது. சரி, ஜூரோஃபைட்டர் விமானத்தின் விலை ஏன் அதிகமாக உள்ளது? அதன் தொழில்நுட்ப மேம்பாடு மற்றும் அதிசக்தி ஆயுதங்கள் ஒரு காரணம். மற்றும் ஒரு காரணம் அதன் தயாரிப்பு பொறிமுறை. ஜூரோஃபைட்டர் டைபூன் என்பது ஒரு பன்னாட்டு முயற்சி. 4 வெவ்வேறு ஐரோப்பிய நாடுகளை சேர்ந்த நிறுவனங்கள் பிரிட்டன், ஜெர்மனி, இத்தாலி மற்றும் ஸ்பெயின் அதன் தயாரிப்பில் ஈடுபட்டுள்ளன. இந்த கூட்டு அணுகுமுறை சில அம்சங்களில் பயனளிக்கும், சில அம்சங்களில் காலைவாரிவிடும். காலைவாரி விடக்கூடிய அம்சங்களில் ஒன்று தயாரிப்பு செலவு. 4 நாடுகள் உற்பத்தியை ஒருங்கிணைப்பதில் உள்ள சிக்கல் என்னவென்றால் ஒவ்வொரு நாட்டுக்கும் தனித்துவமான தொழில்முறை கொள்கைகள் மற்றும் நடைமுறைகள் உள்ளன. அவை எல்லாவற்றையும் தொடர வேண்டிய காரணத்தால் அதிக செலவுகளை ஏற்படுத்துகிறது. மேலும் இந்த விமானம் வான்மேன்மையை மையமாக கொண்டு வடிவமைக்கப்பட்டது. இதற்கு உயர்தர மற்றும் பெரும்பாலும் அதிக விலை கொண்ட தொழில்நுட்பங்களை சேர்க்க வேண்டியிருந்தது. சமீபத்தில் ஒரு புதிரான அறிக்கை நம் கவனத்தை ஈர்த்தது. அது ஜூரோஃபைட்டர் பொருளாதார தாக்க மதிப்பீட்டு அறிக்கை. இந்த அறிக்கை
அறிக்கை 287 புதிய விமானங்களின் சாத்தியமான விற்பனையை பரிந்துரைக்கும் வளர்ச்சியினை காட்சியை காட்டுகிறது. அவற்றில் சில ஒப்பந்தம் செய்யப்பட்ட ஆனால் இன்னமும் வழங்கப்படாத விமானங்களும் அடங்கும். ஏப்ரல் 9ஆம் தேதி ஜூரோஃபைட்டர் கூட்டமைப்பால் பொதுமக்களுக்கு வெளியிடப்பட்டது. இந்த அறிக்கை நூற்றுக்கணக்கான பல்துறை போர் விமானங்களை ஏற்றுமதி செய்யும் நாடுகள் மற்றும் கூட்டமைப்பு பங்காளிகளுக்கு விற்பனை செய்ய வாய்ப்பு உள்ளது. ஜூரோஃபைட்டர் விமானத்திற்கு 9 நாடுகளில் உள்ள தற்போது 680 விமானங்களின் ஓர்டர் உள்ளது. அதை தவிர ஜெர்மனி மற்றும் ஸ்பெயினுக்கான 83 வரவிருக்கும் குவாட்ரிகா மற்றும் ஹால்கான் 1 and 2 வாங்குதல்களையும் சேர்த்தால் அடுத்த 2 ஆண்டுகளுக்கு அதிகபட்ச உற்பத்தி விகிதத்தினை பராமரிக்கும் என்று அறிக்கை குறிப்பிடுகிறது. இந்தியா இன்றைக்கு விமானம் வாங்க ஒப்பந்தம் செய்தாலும் குறைந்தபட்சம் 2 ஆண்டுகளுக்கு உற்பத்தி தொடங்காது. இருப்பினும் கூடுதல் உள்நாட்டு மற்றும் ஏற்றுமதி ஒப்பந்தங்கள் முக்கியமானவை என்று அந்த அறிக்கை கூறுகிறது. இந்தியாவின் MRFA ஒப்பந்தத்திற்கான போட்டி கடுமையாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் ஏர்பஸ் யூரோஃபைட்டருடன் நவீன விமான போரில் தன்னை ஒரு வல்லமை மிக்க போட்டியாளராக நிலைநிறுத்துவதில் உறுதியாக உள்ளது.